அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு செய்தி சுட சுட வந்திருக்குங்க. 3 பேர்த்த வந்து போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அதில் இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு நபர், இந்த நபர் அந்த தேர்தலுக்கு முந்தைய கணக்குக்கு அப்படின்னு சொல்லி வாயை திறந்தாலே பொய்யா பேசுவான் பாருங்க, புரோக்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர். இன்னொருத்தர் திருச்சியை சேர்ந்த நரேஷ் அப்படிங்கிறவங்க, தியாகராஜன், 3 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. எதுக்குடா கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் பாருங்க ஜேசிடி பிரபார், அவருக்கு எதிராக இது வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தாவேக்காவுடைய ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா இருக்கார்ல, அவருக்கு இந்த திருநாவுக்கரசு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சபாநாயகர் ஜேசிடி பிரபார் வந்து அதிமுக சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து கொண்டு வந்து ராஜினாமா கொடுக்குறாங்க. இதுவரை 6 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை விதிப்படி வந்து அவர் வந்து ராஜினாமா ஏற்றுக்கவே கூடாது இந்த சபாநாயகர். ஆனால் ஜேசிடி பிரபார் வந்து திடுத்திருன்னு ஓடி வர்றாரு. நேற்றை கூட பாருங்கள், நம்ம விஜயபாஸ்கர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணால் உடனே ராஜினாமா ஏற்றுக்கிட்டார். கேட்டால் 122 விதிப்படி வந்து சரிங்கிறார். ஆனால் கட்சி தாவல் விதிப்படி இது வந்து தவறு. அப்போது இந்த ஜேசிடி பிரபாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 35 கோடியை வாங்கிட்டு, யார் தாவேக்கா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா நம்ம திருநாவுக்கரசு ஃபோன் பண்ணி ஒரு 35 கோடி ரூபா வாங்கிட்டு நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து மாறி இந்த ஓட்டு மட்டும் போட்டுருங்க. ஏன்னா இந்த ஓட்டு போகிறனால தெரியாதுல்ல யார் எங்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா மறைமுகமாக தான் ஓட்டு எடுப்பாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்படி இருக்கும்போது விஜய்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன ஒன்றுங்க, அப்படியே மாற்றி எதிராக ஓட்டு போட்டுருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம். ஆமாம், இந்த நபர் வந்து ஜேசிடி பிரபார் வந்து இந்த மாதிரி தன்னுடைய பதவிக்கு மீறி செயல்படுறாரு, அவர் மேலே நம்பிக்கையாக தீர்மானத்தை நான் வந்து ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அதுக்கு 35 கோடி ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு பேரம் பேசியிருக்காரு. இப்போ இந்த இளையராஜா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போலீஸ்க்கு இந்த ஆள் டீலிங் பேசினா பாருங்க, திருநாவுக்கரசு அப்புறம் நரேன் தியாகராஜன், இவங்க இதெல்லாம் கொண்டு போய் சென்னை காவல் நிலையத்தில் கொடுத்து இவங்களை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதான் வந்து செய்தி, இதான் வந்து பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது. இதில் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள். இப்போ ஜேசிடி பிரபாரா வந்து யாருக்கு ஆதரவாக செயல்படுவார்? தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் செயல்படுவார். அவர் ஒரு தாவேக்காவுடைய ஒரு ஆதரவாளர். அவருக்காக தான் வந்து ஆக்கியிருக்காங்க, அப்படி தான் செயல்படுவார். இதில் இந்த மறைமுகமான வேலை செய்கிறாங்களே இந்த 3 பேர், இந்த 3 பேருமே திமுக காராங்க. இங்கே தான் நீங்கள் வந்து திமுகவுடைய அந்த திருட்டு திமுக, நம்மளுக்கு தாவேக்கா ஆட்சி நம்மளுக்கு வந்து உடன்பாடே இல்லை. ஆனால் இந்த திருட்டு திமுக அப்படிங்கும்போது நம்ம என்ன ஒன்று, இந்த திருட்டு திமுகவோட திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தணும். அதுக்கு தான் மெயினாக நம்ம இதை பற்றி பேச வேண்டியிருக்குது. இந்த திருநாவுக்கரசு இந்த திருச்சி நரையெல்லாம் யாரான்னு பார்த்தா வேறு யார் இருக்கார், நம்மளுடைய செந்தில் பாலாஜியுடைய கேங்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸும் வந்து வருது. இப்போது தாவே காட்சியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. உடனே காங்கிரஸ்லேருந்து ஒரு 5 உருகுறாங்க. அப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் ஐயுஎம்எல் திருமாவளவன் கட்சி, இந்த மாதிரிலாம் சேர்த்து ஒரு 120 பேரை வச்சுருக்காங்க. இந்த 120 எம்எல்ஏக்கள் இருந்து மெஜாரிட்டியாக இருந்தால் கூட விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவில் இருக்க எம்எல்ஏக்கள் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க, அது மாதிரி வந்து வைகோ எம்எல்ஏக்கள் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் திமுக வந்து காலி பண்ணுறதுக்கு குதிரை வேறு அரசியல் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் வந்து அவர் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா, எட்டலை சின்னத்தில் நின்று ஜெயித்தவங்க அவங்கள்ட்ட போய் இவர் வந்து என்ன பண்ணுற எஸ்பி வேலுமணிட்டையும் அந்த சிவி சண்முகத்திட்டையும் போய் அந்த சோபாவோடு போகிறாரு. அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. போய் அவங்கள வந்து 25 பேர்த்த தனக்கு ஆதரவாக அந்த ஃப்ளோர் டெஸ்டிங்கில் வந்து 25 பேரை வந்து போட வைக்கிற அதிமுக எம்எல்ஏவை. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறாருல, அதுக்கு எதிராக நம்ம ஒரு வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த சபாநாயகரை தூக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 35 கோடி ரூபாயை பேரம் பேசி விட்டாங்க. இப்போ அந்த செய்தி வெளியே வந்து காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். விஜய் பண்ணுறது எப்படி வந்து நம்ம கண்டிக்கிறோமோ, விஜய் வந்து அதிமுக அழிக்க பார்க்குறாரு, குதிரை பேரை பண்ணுறான்னு நம்ம வந்து கண்டிக்க பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த திருட்டு திமுகவுடைய திருட்டுத்தனத்தையும் நம்மளை வந்து அம்பலப்படுத்தி தான் வந்து ஆக வேண்டியிருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இந்த தாவை கட்சியில் எம்எல்ஏ இருப்பாங்களா, அவங்களுக்காக வந்து மாவட்ட சில பதவி கேட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கிறவங்க அமைச்சர் பதவி கேட்டிருப்பாங்க, அந்த எம்எல்ஏ அதை கொடுக்காத அதிருப்தியில் இருப்பாங்க. இப்போ இந்த இளையராஜாவும் எப்படின்னா, கடைசி நேரத்தில் அதிமுகலேருந்து தாவக்காக வந்து அப்படி வந்து எம்எல்ஏ ஆனவர். அப்போ இந்த மாதிரி அதிமுக கட்சி வேறு கட்சியில் போய் சேர்ந்து வந்தவங்க இவங்கள்ட்டையெல்லாம் பேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்டையெல்லாம் பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. அந்த தகவல் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இந்த 3 பேர் சிக்கிட்டாங்க, கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டியிருக்காங்க, கைது பண்ணி 5 நாள் வந்து ரிமாண்டு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருப்பார், 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள் தாவே காட்சியை கலைப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் அவங்க குதிரை பேர் நடத்துகிறாங்களா, நாங்கள் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு பேரை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அசைன்மெண்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கோம், ஆஃபீஸாலே இந்த மாதிரி காட்சி எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் தான் வந்து திமுகவில் வந்து துணிஞ்சு பண்ணக்கூடியவர், அவர் செந்தில் பாலாஜி. அப்போ இந்த நாடகம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிற சதிங்கிறது
விஜயோடைய ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிற சதிங்கிறது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திமுக திருட்டு திமுக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம். இதில் நம்ம மு.க. ஸ்டாலின்கிட்ட என்ன கேட்குறோன்னா, ஒரு வேளை விஜயோடைய ஆட்சி வந்து கலைஞ்சிருச்சுங்க, இவர் ஸ்டாலின் வந்தால் ஓட்டு ஜெயிச்சு கிழிச்சிடுவாரா? இப்போயாவது பார்த்தீங்கன்னா ஒரு 59 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதில் 59 எம்எல்ஏ வராமல் கேவலமாக தோற்று போய் எதிர்க்கட்சி வராமல் போயிடுவார் ஸ்டாலின். என்ன ஸ்டாலின் திமுகவுக்கெல்லாம் வந்து அடி மட்டத்துலேருந்து வேர்லேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே தாவைக்கால போகிறோம். அதிமுகவில் இருக்க எல்லாமே தாவைக்கால போகிறோம். நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டும்தான் தாவைக்காக போகாமல் சொந்த கட்சியில் இருக்கிறாங்க. நம்மளை போல ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் திமுககாரனும் அதிமுககாரனும் என்ன பண்ணிட்டா, ஆல்ரெடி போய் அங்கே தான் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் இவர் வந்து திருப்பி வருவாராம், எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தால் திருப்பி இவர் வந்து ஜெயிப்பாராம், இடைத்தேர்தல் வரும்னு இவர் சொல்கிறார்ல மு.க. ஸ்டாலின். இது அப்பட்டமாக இந்த மாதிரியான ஒரு குதிரை பேரம்ங்கிற கழுதை பேரம், ஒரு கஸ்தூரி பேரம் அப்படிங்கிற பேரத்து அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி. எப்படி பார்த்தாலுங்க காசை கொடுத்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிறது, அதே மாதிரி காசை கொடுத்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆதரவாக, அதாவது உங்கள் கட்சி தலைவர் சொல்கிற அந்த இதை கேட்காம உங்கள் கட்சிக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும், அதுக்கு நாங்கள் 35 கோடி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜனநாயக படுகொலை. இந்த செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து போன ஆட்சியில் வந்து பல கோடிகளை வந்து ஊழல் பண்ணி வச்சுருக்காரு. மின்சாரத்துறை எடுத்துட்டிங்கன்னா அவர் தான் பல கோடி ஊழல். அது மாதிரி டாஸ்மாக் துறை எடுத்துட்டிங்கன்னா அவர் தான் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாயை விட பிளாக்கில் வந்து விற்பாங்களே, அதெல்லாம் ஹெவியாக வந்து நடந்துருக்குது. அதுக்கு உண்டான அந்த வழக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, தலைமையில வேறுறாரு. செந்தில் பாலாஜி தம்பியும் தலைமையில வேறுறாப்புல. இந்த மாதிரியான பெருச்சாளிகள் இருக்காங்களா, இந்த மாதிரி பெருச்சாளிகளை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. விஜய் வந்து ஒன்றும் தூக்கலை இந்த செந்தில் பாலாஜி. ஆனால் செந்தில் பாலாஜி வந்து இந்த திருச்சி நரேஷ் யாருடைய ஆதரவாளர்னா செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்னு போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதோட முழு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்ததுக்கு பின்னாடி இருக்குது மிஸ்டர் செந்தில் பாலாஜி, மிஸ்டர் ஸ்டாலின் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு 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 சபாநாயகரை வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதை வந்து ஜனநாயக ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். ஜனநாயக ரீதியாக எதிர்கொண்டால் பரவாயில்ல. அதுக்கு விட்டு நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறோம், அதனால எங்களுக்கு ஆதரவு வந்து ஓட்டு அதிகமாக வரணும், அவருக்கு எதிராக ஓட்டு அதிகமாக வரணும் அப்படின்னா அவங்க ஆட்கள் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் புரோக்கரேஜ் மூலியமாக இருக்கிற நம்பர் 1 புரோக்கரில் யார் திருநாவுக்கரசா, அவர் வந்து வாயை திறந்தாலே பொய் புராட்டை தான் பேசுவார், அவரை வச்சு பேசுவோம். ஏன்னா இதே மாதிரி தான் பத்திரிகையாளர் மன்றத்தில் போயிட்டு பக்கத்தில் விஜய் வந்து 18%, அடுத்த பக்கத்தில் பார்த்தா விஜய் வந்து 26%, 18லேருந்து 36, 26% அப்படின்னு சொல்லி வாங்குறது. சீமான் கூட்டணியோட 8%. அதான் ஒரு பத்திரிகையாளர் வனிதா கேட்டாங்க, சீமான் தான் கூட்டணி வைக்கலையா, அப்புறம் எங்கிட்டயா கூட்டணி போட்ட, நீ என்ன பொய்யான வந்து ஒரு இதை எடுக்கிறியா, ஓட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கியா, நீ வந்து அலைன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, தேர்தலுக்கு முந்தைய கலந்து எடுத்து யார்கிட்ட காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு கிழிச்சாங்க. அப்போது இந்த நபரே திருநாவுக்கரசே ஒரு போலியை, அந்த போலியை வச்சு எம்எல்ஏ வந்து இளையராஜாவை வந்து விலை பேசியிருக்காங்க. அந்த இளையராஜா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து அசிங்கம், கேவலம். ஒரு இதுக்கு வந்து போராட்டம் பண்ணலாம், மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது இந்த சொல்லலாம், நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி மக்கள்கிட்ட சொல்லலாம். இந்த சபாநாயகர் வந்து பாருங்கள் சரி கிடையாது, அவர் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை வந்து வர்றாங்க, அவன் இந்த மாதிரி ஒரு கட்சி விட்டு, அதாவது எப்படின்னா அவன் கட்சி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுவாங்களாம், பண்ண உடனே தாவைக்களை சேர்ந்துருவாங்களாம். அப்போ இது வந்து அப்பட்டமாக என்ன ஒரு குதிரை பேரம் பின்னாடி இருக்குங்கிறத நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம், அதுக்கு எதிராக நம்ம வந்து பேசலாம். ஆனால் அதில் இன்னொரு பக்கம் நீ குதிரை பேரம் பண்ணி அந்த சபாநாயகருக்கு எதிராக இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னையே தான் காரித்து போவாங்க, திருட்டு திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.